Hello friends, welcome back to Nalini Mess. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு Nalini Mess ரெசிபீஸ்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு மல்டிகிரெயின் மாவு வச்சு ஹெல்த்தியான ரொட்டி தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மல்டிகிரெயின் மாவு பார்த்தீங்கன்னா நான் வீட்லயே கோதுமை கூட வந்து கம்பு, சோளம், ராகி, சோயா, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எல்லாமே சேர்த்து தான் அரைச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து பிளைனா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு plain கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 15 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்தலாம். சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த ரொட்டிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரிக்கு குழந்தை பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து ரொட்டி நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரிக்கு ரொம்ப தோசை மாவு பத்துக்கும் போயிடக்கூடாது. நம்ம அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா வந்து ரொட்டி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிடலாம். மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ வந்து நான் தட்டுறது வந்து வாழை இலையில் தான் தட்ட போகிறேன். சூடான தோசைக்கல்ல வந்து நம்ம இந்த இலையை வந்து லைட்டாக வச்சு ஹீட் பண்ணும்போது நல்லா வந்து வளைஞ்சு வரும் வாழை இலை. இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் வந்து பால்ஸை செஞ்சு எடுத்துட்டு இலையில் வச்சு தட்டிக்கலாம். கையில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா வந்து கையில் ஒட்டாது. அதே மாதிரி வாழை இலையிலையும் கொஞ்சம் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா எவ்வளோ லேசாக தட்ட முடியுமோ அவ்வளோ லேசாக தட்டிக்கலாம். இப்போ கல்லும் வந்து சூடாக இருக்குது. லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம தட்டின ரொட்டி சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி இலையை எடுத்தோன்னா இலை அது பாட்டுக்கு மேலே தனியாக வந்துடும். இப்போ மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம். அடுப்பு மீடியம் ஹீட்லேயே வச்சு சுட்டு எடுத்தோம்னா டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான மல்டிகிரெயின் ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி சுண்டல் குழம்போடு சர்வ் பண்ணியிருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.